ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வத்த குழம்பு. எல்லா வத்தலையும் நம்ம ஒன்றா வறுக்கக்கூடாது. மாங்காய் வத்தல் தனியாக, கொத்தவரங்காய் வத்தல் தனியாக, அப்படி கத்திரிக்காய் வத்தல் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வத்தலும் சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பில்லை, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. நம்ம வத்தல்லாம் எப்படி வறுத்து எடுத்துருக்கோன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா? மிளகாத்தூளுக்கு பதில் நான் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்பெஷலாக தயாரித்து வச்சுருக்கேன் மல்லியை சேர்த்துருக்கேன். தேங்காய் வேணுங்கிறவங்க கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். வத்த குழம்புக்கு தேங்காய் நிறையா சேர்க்கக்கூடாது. மல்லித்தூள் நிறையா போட்டாக்கா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை இல்லாக்கட்டியும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முட்டை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வத்த குழம்புக்கு பொட்டுக்கல் துவையல் நல்லாயிருக்கும். பொட்டுக்கல்லை துவையலை விட சுட்ட அப்பளம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.